நேற்று ஒரு மலையாள படம் பார்த்தேன், அவ்விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ அப்படின்னா என்னென்னா, சோஷியலி அன்அக்செப்டபுள்னு அர்த்தமா, இன்டீசென்ட்னு அர்த்தமா, இம்மாரல்னு அர்த்தமா. ஸோ வந்து அந்த வழியாக வர ஒருத்தன் வந்து திடீர்னு புதர்கிட்ட பீடி குடிக்கலான்னு பார்த்தா, இந்த வீட்டுக்கு பேக் சைடில் ஒருத்தன் எட்டி குதிச்சு வரான், இன்னொரு பொண்ணோட தொடர்பில் இருக்கான். அது யாராக இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா ஆம்பளைகளுக்கு தெரிய வந்து ஒரு பெரிய ஸ்கெட்செல்லாம் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் கதை. ஸோ இதுக்கப்புறம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து கூட பாருங்கள். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து இவன் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து வருத்தப்பட்டது என்னன்னே கேட்கல. அது அவன் பொண்டாட்டி தானா அப்படிங்கிறத கூட கேட்காம ஸோ அவன் வந்து தொடர்ந்து இது பண்ணுறான். இவ்வளோ பெரிய ஸ்கெட்செல்லாம் தேவையா? செகண்ட் ஹாஃபெல்லாம் கிட்டத்தட்ட படம் பூரா உருட்டி எடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த சேவ் த கெட் பாம் அண்டர் டேபிள் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யார் அந்த கொலையாளிங்கிறத போட்டு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓட்டுவாங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் வந்தாங்கிறதுக்காக நம்ம அந்த 2.5 மணி நேரம் பார்ப்போம். இப்போ ராட்சசம் மாதிரி படங்கள்லாம் பரவாயில்ல, இது சின்ன பட்ஜெட்டு, இதுவே 2 கோடியாம் படம். ஸோ இந்த 2 கோடி படம் அதாவது நம்ம சென்னா ஹெக்டேங்கிறவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு என்னென்னா யாருன்னு பார்க்குறோம். இதுக்குள்ளே இத்தனை பேர் இன்வால்வ்டுங்கும் போது படம் கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. ஒரு 30-40 நிமிஷத்தில் முடிய வேண்டிய படம் தான். செகண்ட் ஹாஃப் ரொம்ப ட்ராக் ஆன மாதிரி இருந்தது. ரொம்ப அசால்ட்டாக அதே இடத்துக்கு எல்லோரும் சேர்ந்து வந்தால் கண்டுபிடிச்சிருக்கலாமே, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ட்ராக்டாக எடுத்துகிட்டு போச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் வந்து ரொம்ப அக்செப்டபுளான இல்லை. ஒரு பெண் வந்து எனக்கு சுதந்திரம் இல்லை, அதனால் நான் வேறு ஒருத்தன் கூட போயிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் பொண்டாட்டி சொல்கிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து பெண்ணுக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படி இப்படின்னு பேசுகிறோம். பட் இது எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக அந்தளவுக்கு ப்ராட் மைண்டாக ஆட்களுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு ப்ராட் மைண்டாக இருந்தால் அக்செப்டபுளாக இருந்தால் பாருங்கள். ஸோ அதெல்லாம் தாண்டி இது இவ்வளோ பெரிய விஷயமாகவே ஒன்றும் எனக்கு படலை. இவ்வளோ தூரம் இழுக்கணுமா அப்படிங்கிறதே தெரில. சரி, அவங்க எதிர்பார்த்த அந்த பொண்ணு இல்லை, இது வேறு பொண்ணு தான் அங்கே மாட்டினது அப்படிங்கும்போது எதுக்கு இந்த முதல் பொண்ணுகிட்ட அந்த மாவு கடைக்காரன் தலையில் தொட்டு பேசுகிறான், இல்லை இந்த மாதிரி பண்ணும் தலையில் தொட்டு பேசினாலே லவ்வா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு இக்கு வச்சு பேசுகிறோம். பட் இந்த படத்தோட கதை வந்து அதில் வந்து நம்மளை ஏமாற்றின மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏமாற்றி இவன் இல்லை வேறு ஆள்னு கொண்டு போயிட்டு ஓவராலாக அந்த படம் வந்து ஒரு ஏமாற்று வேலை மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் பார்த்து முடிஞ்சப்பறம் டூட் படம் மாதிரி என்னடா எடுத்து வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் சும்மா ஒரு கான்செப்ட்டுன்னு போட்டு என்னத்தான் பண்ணாலும் நான் பார்ப்போம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது இப்போல்லாம். ஸோ இந்த படம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா என்னங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு படம் பிடிச்சிருந்தான்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு டைம் பாஸ், அவ்வளோதான். ஒரு பிஞ்சு வச்சு நைட்டு பார்த்தேன். பட் அதுலேயும் ஒரு கான்செப்ட்டு சும்மா பெண்கள் சுதந்திரம் எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு வேறு ஏதாச்சும் பண்ணலாம்.